கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் அற்புதமாக நாம் காணும்படி தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். பயம் கலந்த சூழ்நிலைகளும் நிறைந்த இந்த காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்கும்படியாக ஒரு தெய்வீகமான இளைப்பாறுதலோடு இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டியிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக சங்கீதம் 1:3 நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 3வது வசனம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாக வாக்கிய பண்ணுவாராக. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போலவும் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் கனி தந்து இலை உதிராத பசுமையான மரத்தை போலவும் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றி தருவாராக. இந்த மாதத்திலே நீங்கள் அதை காணும்படி தேவன் கிருபையாக இருப்பாராக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் அதில் 6 காரியங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது அவன் வேதத்தை படிக்கிறவனாக இருக்க வேண்டும். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணும்படியாக நீங்கள் இந்த 5 காரியங்களையும் 6 காரியங்களையும் இந்த மாதத்திலே செய்வீர்களானால் கர்த்தருடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை தேவன் அற்புதமாக தருவார். ஒரு மனிதன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணுவது ஆச்சரியமான ஒரு காரியம். நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாக தேவன் கிரியை செய்யும்போது நாம் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் அப்படியே வாக்கிய பண்ணும்போது அது ஒரு மதுரமான வாழ்க்கையாக, ஒரு மகிழ்ச்சி தருகிற இளைப்பாறுதலின் வாழ்க்கையாக அது மாறிவிடும். வேதவசனம் அப்படியே சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வார்த்தையை முழு இதயத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக நீர் வாக்கி பண்ணுவேன். நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்கள் இருதயத்தின் வாஞ்சை அல்ல, அது தேவன் உங்களுக்கு கொடுத்த விருப்பமாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவன் கர்த்தருடைய மனிதனாய் மாறும்போது அவன் செய்ய வேண்டிய விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தேவனே அவனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தையும் அவர்கள் சுயமாக நினைப்பதல்ல. அவங்க விரும்புகிறது, ஆசைப்படுகிறது எல்லா தரிசனங்கள் சொப்பனங்கள் முழுவதும் தேவனுடைய ஆவியினாலே ஒரு விருப்பத்தை அவர் உண்டாக்குகிறார். கர்த்தருடைய ஆவியினாலே அந்த விருப்பம் உண்டாக்கப்படுகிறது. நான் அவனுக்குள் வாசமாக இருந்து நான் அவனுடைய தேவனாக இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஒரு மனிதனுக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணி அவனுடைய தேவனாக இருந்து அவனை ஆச்சரியமாக அற்புதமாக ஒரு விருப்பத்தை கொடுத்து கர்த்தர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உனக்காக யாவற்றை செய்து முடிக்க வேண்டுமானால் முதலாவது உன் வேதத்தை படிக்கிறவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக வேதத்தை தியானிக்கிறவனாக இருக்க வேண்டும்.
மூன்றாவதாக தன்னை உலக மனிதனை விட்டு வேறுபடுத்தி காண்பிக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஐந்தாவது கனிதரும் மரமாக இருக்க வேண்டும். ஆறாவது தன் காலத்திலே தன்னுடைய கனியை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆறாவதாக நீர்க்கால்களின் ஓரமாக இருக்க வேண்டும். வறட்சியான இடத்துக்கோ வறண்டு போன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கோ அவன் போய்விடாதபடி அவன் எப்பொழுதும் நீர்க்கால்களின் ஓரமாக இருக்கிற ஜீவ தண்ணீராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அண்டையிலே ஒரு நடப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மரமாக அவன் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையினுடைய அநேக நேரங்கள் நீ வேதத்தை வாசித்து நீ படிக்கிற அதை தியானிக்கிற ஒரு ஆண்டுடைய பிள்ளையாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். வேதத்தை வாசித்து தியானிக்கிற அநேகருடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை தேவன் அப்படியே பிரதிச்சயமாக ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். உங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் நீங்கள் வீணடித்து விடாதபடி நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக வாய்க்க பண்ண வேண்டுமானால் கண்டிப்பாக வேதத்தை படித்து தியானிக்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தை படித்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் தியானிக்க முடியாத சில வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். வேதத்தை படிக்கிற அனுபவம் என்பது வேறு, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற அனுபவம் என்பது வேறு. வேதத்தை படித்து கொண்டே இருக்கும்போது சில வசனங்களை தியானிக்கும்படி கர்த்தர் உங்களை உணர்த்துவார். எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை அது புறப்பட்டு வந்து நீங்கள் தியானிக்கும்படியாக உங்களுக்குள்ளே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தை படித்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அந்தந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தையை மன்னாவை தேவன் உங்களுக்கு தருவார். அந்தந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தை பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டுமானால் வேதத்தை படித்து கொண்டே இருக்கும்போது அந்தந்த நாளுக்கு வேண்டிய மன்னாவின் வார்த்தையை தேவன் உங்களுக்காக உயிர்ப்பித்து தருவார். அதாவது எழுதப்பட்ட வார்த்தை உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தையாக உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரும். அந்த வார்த்தை உங்களோடு பேசும். அந்த வார்த்தை உங்களை நடத்திப்பிக்கும். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தை அன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க மன்னாவாக இருக்கும். அந்த வசனம் தேவன் உங்களுக்காக உயிர்ப்பிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தை விட்டு ஒருபோதும் மறைந்து போகவே செய்யாது. அது உயிரோட்டமாக உங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் தியானித்து கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தை. எவ்வளவு காலங்கள் ஆனாலும் வேதத்தை நீங்கள் படிக்கும்போது அதிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகள் ஒருபோதும் உங்களுடைய இருதயத்தை விட்டு அவைகள் விலகவே விலகாது. என்றைக்கும் அதை தியானிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் உன்னோடு பேசின வார்த்தையை தொடர்ந்து நீ தியானித்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாகவே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்காக வாய்க்க பண்ணுவார். உனக்கு என்ன காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருக்கிறாரோ அந்த நியமித்திருக்க ஒரு ஓட்டத்திலே கர்த்தர் உன்னை நடத்தும் போது உனக்கு எந்த காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த காரியத்துக்கு ஏற்ற விருப்பத்தையும் வார்த்தையும் தேவன் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் வேதத்தை தியானிக்கிற வாழ்வு. அப்போ நீ செய்வதெல்லாம் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ண வேண்டுமானால் நீ வேதத்தை முதலாவது படிக்க வேண்டும்.
அப்படி படித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் உனக்கு கொடுக்குற வார்த்தையை தியானிக்கும்படியாக அவரே சில வார்த்தைகளை வெளிப்படுத்தி தருவார். அந்த வார்த்தையை நீ தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கும்போது அது பைபிளில் வேறு வசனங்கள், ஜோடியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு இணைக்கி தருவார். அதை இணைத்து தேவன் காண்பிப்பார். ஒரு 3 மாதங்களுக்குள்ளாக முழு வேதாகமத்தை நீ படித்து விடுவாய் ஆகில் அதற்கு இணையான ஜோடியான வசனத்தை கர்த்தர் உனக்கு இணைத்து காண்பிப்பார். தேவனுடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருக்காக சபையில் ஆராதனை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்பாக வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கும்போது அந்தந்த நாளுக்கு வேண்டிய காரியங்களை, அந்தந்த வாரத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை, மாதத்துக்கு வேண்டிய வாக்குத்தத்தங்களை தேவனையே அவங்களுக்கு உணர்த்தி தேவன் அதை வெளிப்படுத்தி தருகிறார். அதிகமாக நீ வேதத்தை வாசிப்பாயானால், படிப்பாயானால், நீ தியானிக்கும்படியாக அநேக வார்த்தைகளை கர்த்தர் அதிலிருந்து உனக்கு வெளிப்படுத்துவார். தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீ செய்வோது உன் காரியங்களை யாவற்றையும் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். செய்த காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் அடுத்து தன்னை உலக மனிதனை விட்டு வேறுபடுத்தி காண்பிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். நீ ஒரு உலகத்தான் அல்ல, நீ உலகத்துக்குரியவள் அல்ல என்பதை ஒவ்வொரு இடத்துலையும், குடும்பத்திலையும், புறஜாதிகளுக்கு மத்தியிலையும் நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை ஒரு அடையாளப்படுத்தி நீ காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். உன் துக்கமான காலங்களில் மனம் பதறி நீ ஒரு வார்த்தையும் பேசிவிடக்கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், துயரத்தின் வழியாக நீ கடந்து போனாலும், நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறதை நீ விட்டுவிடக்கூடாது. உலக மனிதனை கைவிடப்படுகிற சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை கர்த்தரே என்னை கைவிட்டு விட்டாரோ என்னை நினைக்கிற காலங்களும் நேரங்களும் உனக்கு வரும்போது, இல்லை நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீ எல்லா காரியத்திலையும், உன் துக்கமான நேரங்களிலேயும் உன் மகிழ்ச்சியான காலங்களிலேயும் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபித்து நீ காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். உன் வார்த்தையாக இருக்கட்டும், உன் செயல்களாக இருக்கட்டும், உன் யோசனைகளாக இருக்கட்டும், உன் விசுவாசத்தினுடைய அறிக்கையாக இருக்கட்டும், எல்லாம் உலக மனிதனை விட்டு வேறுபடுத்தி நீ காண்பிக்க வேண்டும். ஒரு வேறுபாடின் ஜீவியம் உன் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். உலக மார்க்கத்தை விட்டு கர்த்தருடைய மார்க்கத்துக்காக தம்முடைய பிள்ளைகளை அழைத்த போது எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற காலங்கள் வரலையும் தங்களை அடையாளப்படுத்தி காண்பித்து தேவ ராஜ்யத்துக்குள் அவங்க பிரவேசித்திருக்கிறார்கள். சபைக்கு தூணாகவும் தேசத்துக்கு அடையாளமாகவும் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் நீ மறந்து போகவே கூடாது. உன்னை தேவ ஜனம் என்பதை நீ அடையாளப்படுத்தி காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான விசுவாச குறைத்தலோ, வெட்கப்படுகிற காரியமோ, ஒருபோதும் மறுதளிக்கிற காரியமோ உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. மரணமே வந்தாலும் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்திக்கொள். நீ செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு அற்புதமாக வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கும் தேவன் ஜனங்கள் தேவனுக்கு அடையாளமாக இருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய காரியங்களையும் தேவன் அவங்க செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணியிருக்கிறார். சாஸ்திரனுடைய போராட்டங்களும் உலகத்தில் உபத்திரவங்களும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு போராட்டங்களும் வந்த போதிலையும் அவங்க விசுவாசத்தை விட்டு விலகாமல், தேவனை விட்டு விலகாமல், கர்த்தர் கொடுத்த சபையை விட்டு விலகாமல், தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கூட விலகி போகாமல், மரணமே ஆனாலும் கர்த்தருக்காக தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிற அநேக தெய்வ ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கும் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கனிதரும் மரமாக இருக்க வேண்டும். உன்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். கனிதரும் மரம் என்பது உன் வாழ்க்கையினுடைய கிரியையை காட்டுகிறது. கர்த்தனுடைய விசுவாசத்துக்கு தக்க பலனை கொடுத்தாலும் உன் கிரியைகளுக்கு தக்கதான பலனும் வந்து இருக்குது என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கிரியினாலே உண்டாகிற விசுவாசம் என்று ஒன்று இருக்குது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வெறும் வாயிலேயே விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அந்த விசுவாசத்தின் கிரியோடு வாழ்கிற வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அப்படிப்பட்ட கிரியின் வாழ்க்கையுடையவங்க செய்வது எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணுவார். தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல கர்த்தரை வாக்கிய பண்ணுகிறார். தன் காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். வேதத்தை வாசித்து தியானித்து நீ உன்னை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்தி நீ காண்பிக்கும்போது ஒரு கனிதருகிற ஒரு மரமாய் மாத்திரமல்ல, தன் காலத்தில் உனக்கு ஏற்ற காலத்தில் ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்வாகவும் தேவன் உன்னை மாற்றி விடுவார். எப்பொழுதும் நீர்க்கால்களில் ஓரமாக இருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பார். உலகத்தில் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், கைவிடப்பட்ட நிலைமைகள் வந்தாலும், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு போராட்டங்கள் வந்தாலும், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன் கிறிஸ்தவ மார்க்கத்தில் விசுவாசத்தில் எந்த சேதமும் வந்து விடாதபடி அவங்க நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு செல்வ செழிப்பான மரத்தை போல, ஒரு ஆவிக்குரிய மரத்தை போல இருப்பார்கள். வெளிப்பிரகாரமாக போராட்டங்கள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் நடுவிலையும் ஆண்டவருக்காக, தன்னுடைய விசுவாசத்தின் பாதைக்காக, தன்னை அழைத்த அந்த அழைப்பின் காரியத்துக்காக, கர்த்தர் அவங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திற்காக இலை உதிராத மரத்தை போல பசுமையாய் வாழ்கிற வாழ்க்கையுடையவங்க இன்றைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். இந்த மாதத்தில் நீ அதிகமாக வேதத்தை நீ வாசிக்க வேண்டும். இந்த மாதம் அதிகமாக இந்த வேதத்தை நீ தியானிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது தான் கர்த்தர் அதிலிருந்து உனக்கு தியானிக்க முடியாத வார்த்தையை தேவன் தருவார். நீ ஒரு கனி கொடுக்கிற மரமாய் நீ மாற்றப்படும் போது எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தருடைய மாற்றி விடுவார். பொருளாதார ரீதியிலையும் நீ பிரயோஜனமாக இருக்கும்படியாகவும், ஆவிக்குரிய காரியங்களிலேயும் நீ பிரயோஜனமாக இருக்கும்படியாக, மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமான மரமாக கர்த்தர் உன்னை மாற்றி விடுவார். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அவன் உலக பிரகாரமாகவும் மற்றவங்களுக்கு உதவியாக இருப்பார்கள், ஆவிக்குரிய காரியத்திலேயும் அவர்கள் உதவியாக இருப்பார்கள். இந்த ரெண்டு வாழ்வையும் கர்த்தர் உண்டாக்குவார். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ செய்வதெல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன். ஒரு பிரதிஷ்டை நீ பண்ணிக்கொள்ள வேண்டும். வேதத்தை நீ படிக்க வேண்டும். அதை தியானித்து கொண்டே நீ இருக்க வேண்டும். நீ வேதத்தை படிக்கும்போது அதிலிருந்து நீ தியானிக்க முடியாத வார்த்தையை கர்த்தர் மாதம் முழுவதும் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நீ தியானிக்க முடியாத கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை தான் நீ செய்யும்படியாக வாய்க்க வேண்டிய காரியங்கள் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே 3 ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது சமாதானம்,
ரெண்டாவது பாதுகாப்பு, மூன்றாவது உயர்வு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்ங்கிற காரியத்தில் இந்த 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதம் உனக்காக வைத்திருக்கிறார். ஒன்று சமாதானம், அற்புதமான ரெண்டாவது பாதுகாப்பு, மூன்றாவது ஒரு உயர்வின் நிலைமையை தேவன் தருவார். செய்வதெல்லாம் வாய்க்கும்போது சமாதானம் உண்டாகும். செய்வதெல்லாம் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணும்போது உனக்கு பாதுகாப்பு உண்டாகும். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணும்போது ஒரு உயர்வை தேவன் உனக்கு தருவார். வாழ்க்கையினுடைய ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீ போகிற ஒரு உயர்வை தேவன் தருவதை நீ பார்க்க முடியும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு உயர்வுக்குள்ளே வருவாய். அதே போல் உலக வாழ்க்கையிலையும் ஒரு நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு நீ போக முடியாத ஒரு உயர்வை தேவன் உனக்கு தருவார். உன் தேவைகளெல்லாம் சந்தித்து கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணி கர்த்தர் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் உயர்வையும் தேவன் தருவார். சரி, முதலாவது சமாதானம். வேதத்தை தியானிக்கிறவங்களுக்கு கர்த்தர் முதலாவது ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் தருகிறார். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 27 29 வரை. 2 நாளாகமம் 34 27 29 வரை. இந்த இடத்துல யோசியாவின் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு கணிதரும் மனிதனாக அவன் காலங்களிலே அவன் காணப்பட்டான். யோசியா கணிதரும் மரமாக இருந்தது காரணம் தன்னுடைய ராஜ்யபாரத்திலே வேத வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். யோசியாங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் சீர்திருத்தக்காரன் என்ற அர்த்தம். யூதாவின் ராஜாக்களில் அநேகர் நல்லவர்களாக இருந்தார்கள். அவர்களில் யோசியா ஒருவனாக இருந்தான். இவனுக்கு முன்னோ இவனுக்கு பின்னோ இருந்தவர்களில் இவரை போல தேவனுடைய வார்த்தைக்கும் பஸ்காவை அனுசரிப்பதற்கும் முக்கியம் கொடுத்தவர்கள் யாருமே இல்லை. வேத வசனத்தை வாசிக்கவும் தேவனுடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கும் இவன் கொடுத்த முக்கியத்துவத்தை போல இவனுக்கு முன்னாடியும் ராஜாக்கள் இருந்ததில்லை, இவனுக்கு பின்னாடியும் ராஜாக்கள் இல்லை. ஆகவே யோசியா ராஜா ஒரு கணிதரும் மரமாக கர்த்தர் அவனை மாற்றியிருந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கும் பஸ்காவாகிய தேவனுடைய பந்திக்கும் ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஆண்டோடைய பஸ்காவுக்காக ராபோஜனத்துக்காக அவன் ஆயத்தமாகி ஜெபித்து வரும்போது வேதத்தை வாசித்து தியானித்து ஆயத்தமாகி பஸ்காவிலே பங்கு பெறும்போது கர்த்தர் அவன் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். அது நிமித்தமாக ஒரு சமாதானம் அவனுக்கு உண்டாகிறது. 2 நாளாகமம் 34 29. அவன் செய்த ஒரு மகிமையான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 34 29 அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று வேத வார்த்தைகளை ஜனங்களும் பிரபுக்களும் பார்க்கும்படியாக அவன் படித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு ஆசாரியர்கள் சென்று வேதத்தை அவர்கள் வாசிப்பார்கள். ஆனால் ஒரு ராஜா ஆலயத்தில் சென்று தேவனுடைய வார்த்தையை ஜனங்களும் பிரபுக்களும் கேட்கும்படியாக அவன் வாசித்த காரியங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு காரியமாக இருந்தது. எந்த ராஜாக்களும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவன் தெய்வீகமாக தேவனுடைய ஆலயத்தில் நின்று அவன் செய்தான். ஒரு ராஜா தேவனுடைய வார்த்தையை ஆலயத்திலே வாசித்தது அந்த நாட்களிலே அற்புதமாக காணப்பட்டது. யாரும் செய்யாத ஒரு காரியத்தை அவன் செய்தான்.
2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 30வது வசனம். 2 நாளாகமம் 34:30. எல்லா ஜனங்களும் கேட்கும்படியாக அவன் வேதத்தை படித்தான். வசனம் 28, நீ சமாதானத்தோடே போ. யோசியா ராஜா தேவனுடைய ஆலயத்திலே ஜனங்கள் கேட்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை வாசித்ததுனால கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, நீ சமாதானத்தோடே போ. சமாதானம் என்பது ஒரு செழிப்பான வாழ்வை தருகிறது. யோசியாவின் நாட்களில் அவன் ராஜபாரம் முழுவதையும் அவன் சமாதானமாகவும் செழிப்பாகவும் அவன் வாழ்ந்து முடித்தான். ஜனங்களுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அவன் வேதத்தை வாசித்ததை பார்த்தபோது அதே அனுபவம் உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எல்லாரும் காணத்தக்கதாக நீ வேதத்தை வாசிக்க வேண்டும். நீ சபையில் கேட்குறதான சத்தியத்தை எல்லாருக்கும் நீ சொல்ல வேண்டும். ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ராஜா வந்து செய்தது ஆச்சரியமாக இருந்தது. அவன் செய்த காரியத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். அநேகருக்கு வேதத்தினுடைய வசனத்தை சொல்லும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை அவன் சொன்னதுனால சமாதானம் உண்டாயிற்று, செழிப்பு உண்டாயிற்று. அதை யாரும் தடுக்கவே முடியாது. செழிப்பு என்பது உலக பிரகாரமாக நம்ம ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கிற ஒரு வாழ்வை காட்டுறதாக இருந்தாலும் நம்முடைய நோக்கம் அதுவாக இருந்து விடக்கூடாது. சில பேர்கள் தேவனுடைய சபையிலே சாட்சி சொல்வார்கள், நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன், இன்றைக்கு கர்த்தர் அநேக காரியத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆண்டோடைய நாமம் அதன் நிமித்தமாக மகிமைப்பட்டாலும் நம்முடைய நோக்கம் அந்த நோக்கமாக இருக்கக்கூடாது. அநேகர் எல்லாம் உடையவர்களாக இருந்து ஆலயத்துக்கு வந்தவங்க தேவனுக்காக, தேவ சபைக்காக, தேவ ராஜ்யத்துக்காக எல்லாத்தையும் இழந்து போனவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவங்களை அழைக்கும்போது அவ்வளவு வசதியாக, பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக இருந்தவர்களை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்காக அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுட்டு தன்னுடைய செல்வமான வாழ்க்கையையும் செல்வத்தையும் சொத்தையும் சுகத்தையும் தேவனுடைய அந்த சுவிசேஷ வேலைக்காக, மிஷினரி பணிக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்படியே வந்து கர்த்தர் காண்பிக்கிற தேசத்தில் வந்து ஊழியம் செய்து மரித்த அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஆகவே செழிப்பு என்பது ஒன்றுமில்லாமல் வந்த நம்ம இப்போ நிறைய வீடு வாசலை கட்டி இன்றைக்கி ஆண்டவர் என்ன நல்லா செழிக்க வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக அல்ல. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்முடைய எல்லைகளை விரிவாக்குவார். அதனுடைய நம்முடைய நோக்கம் என்னவென்றால் கர்த்தர் நம்ம கொடுத்ததான செல்வமான வாழ்க்கையும் ஐஸ்வர்யமான மேன்மையையும் கர்த்தருடைய கையில் கொடுத்துருக்கிற செல்வமான எல்லா விதமான காரியத்தையும் தேவனுக்காக இழந்து போகிறதுக்கும் ஒரு ஐஸ்வர்யத்தை இது காட்டுகிறது. உலக பிரகாரமான ஒரு வாழ்வுக்காக, செழிப்புக்காக ஒரு ஆண்டோடைய பிள்ளை தேவனை ஆராதிக்கவில்லை. கர்த்தர் அவனுடைய வறுமைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவனை செல்வமாக கர்த்தர் மாற்றுகிறார். அநேக ஆண்டோடைய பிள்ளைங்கள் அப்படி தான் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நோக்கம் கர்த்தர்கிட்டருந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு உலக செழிப்பை மட்டும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த நோக்கம் அல்ல. நான் தேவனுடைய வேலைக்காகவும், தேவனுடைய சபைக்காகவும், கர்த்தருடைய காரியங்களுக்காகவும் கர்த்தர் என்ன காய் கொடுத்த செல்வங்களையும் நான் இழந்து போகவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த நாட்களில் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு மிஷனரியாய் வந்தவர்கள் அத்தனை பேர்களும் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள். தேசத்தினுடைய உயர் பதவியில் இருந்தவர்கள். ஒருத்தரும் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் அல்ல.
இந்தியாவை குறித்து பாரம் வந்தபோது, கர்த்தர் இந்தியாவுக்காக அழைத்த போது உயர் பதவிகளையும் மேன்மையான வாழ்வையும் ஐஸ்வர்யமான எல்லா காரியத்தையும் குடும்பத்தையும் இழந்து தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு வந்து வறுமையும் தரித்திரமும் எந்த படிப்பறிவும் இல்லாத இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலே வந்து மரித்து இன்றைக்கு விதையாக அவர்கள் மரித்து இன்றைக்கு முளைத்திருக்கிறார்கள். அவர்கள் விதைத்த விதைகள் தான் இன்றைக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு பல மருத்துவமனைகளாக கல்வி சாலைகளாக உருவாக்கப்பட்டு அது நிமித்தமாக இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இன்றைக்கும் நீங்கள் வேலூர் மருத்துவமனைக்கு போனீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் கைப்பிரதி வைத்திருப்பார்கள். எல்லா மொழிகளிலேயும் அங்கே தேவனுடைய வார்த்தை அச்சடிக்கப்பட்டு இலவசம் என்று எழுதி அங்கே வைத்திருப்பார்கள். ஹாஸ்பிட்டல் வருகிற எல்லா நோயாளிகளும் கொஞ்ச நேரம் அவங்க உட்காரும்போது அதை எடுத்து அவர்கள் வாசிப்பதை நாம் பார்த்துருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மருத்துவத்தை நிமித்தமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவங்க ஆரம்பித்த அதே நோக்கம் இன்றைக்கும் அந்த வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் இன்றைக்கும் அதை நடப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 5000 10,000 பேர்கள் வருகிறார்கள். அவ்வளோ பேரும் அதை பார்க்கிற அத்தனை பேரும் எடுத்து அந்த வேத வசனத்தை அவர்கள் வாசிக்கிறார்கள். அந்த மருத்துவத்தினுடைய மைய பகுதியில் ஒரு தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலேயும் அங்கே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். விடிய காலம் 5 மணியிலிருந்து சாயங்காலம் வரையிலையும் எல்லா மொழிகளிலேயும் அங்கே ஜெபமும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். மருத்துவத்தின் நிமித்தமாகவும் கல்வி பள்ளிக்கூடத்தின் நிமித்தமாகவும் இன்றைக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது. ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தப்பட்ட எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் அந்த பள்ளி படிப்பை முடித்து வெளியே வரும்போது கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிந்து கொள்கிற அளவுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் யார் செய்த அறுவடைகள்? இன்றைக்கு இவ்வளவு தூரம் அறுவடை பண்ணிக்கிறோமோ இதெல்லாமே அந்த நாட்களில் தன்னுடைய மேன்மையான வாழ்க்கையை விட்டு கர்த்தருக்காக இழந்து எல்லாவற்றையும் கொடுத்து மரித்த பரிசுத்தவான்கள் நிமித்தமாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் செழிப்பு என்பது ஒரு உலக வாழ்க்கை அல்ல. நிலம் வாங்குவதோ வீடு கட்டுவதோ சைக்கிளில் வந்தேன் இப்போ நான் கார் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோ செழிப்பின் வாழ்க்கை அல்ல. உனக்கு கொடுத்த மேன்மையான ஐஸ்வர்யத்தையும் தேவனுக்காக இழந்து போவதும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இவைகள் எல்லாவற்றையும் செய்வதும் ஒரு செழிப்பின் வாழ்வை காட்டுகிறது. அதனால் தான் ஆண்டோடைய பிள்ளைகள் இன்றைக்கு கஷ்டத்தின் காலத்திலையும் சபையை தாங்குகிறாங்க, கொடுக்குறாங்க, சாரிக்கிறாங்க. இதுதான் ஒரு ஆவிக்குரிய செழிப்பை காட்டுகிறது. அவன் தேவனுடைய செழிப்பென்றால் அதில் 4 காரியம் இருக்குது. ஒன்று, தேவனிடத்திலே அன்பு கூறுவது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறதுல அந்த செழிப்பு. அந்த ஆவிக்குரிய செழிப்பு என்பது முதலாவது தேவனிடத்திலே அன்பு கூறுவது. 2வது தேவனுக்காக அர்ப்பணிக்கிறது. 3வது தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணுவது. இந்த 3 காரியமுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுவது, தேவனுக்காக அர்ப்பணிக்கிறது, தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. இந்த 3 காரியங்களும் செழிப்பான வாழ்வை காட்டுகிறது. இந்த செழிப்பென்றால் கிரேக்க மொழியில் யுவோடா என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் வெற்றிகரமாக சேர்ப்பது என்பதுதான் இந்த யுவோடோ என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். சேர வேண்டிய இடத்துல வெற்றிகரமாக சேர்த்தல். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு நாள் வந்துவிட்டு போகிற காரியம் அல்ல.
இந்த யுவடோங்கிற கிரேக்க வார்த்தையிலே வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியத்தின் நிமித்தமாக உங்களை கொண்டு போய் வந்து சேர்க்க வேண்டிய இடத்து வரையிலேயும் உங்களை நடத்துவது தான் தேவனுடைய செழிப்பின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களை ரட்சித்த நாள் முதல், துவக்க நாள் முதல் நாளுக்கு நாள் தேவன் அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிற நாள் வரையிலேயும் தேவன் அதனுடைய காரியங்களை நடத்தி கொண்டே இருப்பார். செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். ஒரு செழிப்பை உண்டாக்குவார். செழிப்பின் நிமித்தமாக சமாதானம் உண்டாகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற சமாதானமான வாழ்க்கை ஒரு தூவானம் போன்றல்ல, ஒரு அடமழையை போன்று தேவன் தருவார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடமழையின் மாதமாக சமாதானத்தை தருவதை நீங்கள் காணும்படி தேவன் செய்வாராக. உடைய பிள்ளைகளை நினைக்கும் போதும், குடும்பத்தை நினைக்கும் போதும், உடைய தேவைகளை கற்று சந்திப்பதை நினைக்கும் போதும் ஒரு அடமழையைப் போல ஒரு சமாதானம் உடைய இருதயத்தில் உண்டாகும்படியாக தேவன் செய்வாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்ததுனால கர்த்தர் அவங்க மேலே மிகவும் கோபப்பட்டார். தேவன் அவங்களுக்காக கொடுத்த எந்த கட்டளைகளையும் அவங்க பின்பற்றாமலேயே இருந்தார்கள். ஆகவே தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்தது. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவோ, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவோ தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததுனால அவங்க கட்டியிருந்த தேவனுடைய ஆலயம் மிகவும் பழுதடைந்து போய்விட்டது. அந்த ஆலயத்தில் வசனமும் காணாமல் போய்விட்டது. விசுவாசிகள் தங்களை தேவனுக்காக காத்து கொள்ளும்போது, தேவனுடைய வார்த்தையின்படியாக நடக்கும்போது தான் ஆலயங்கள் பசுமையாக இருக்கும். ஆராதனை இல்லாவிட்டாலும், சபை கூடி வருகிற காலங்கள் இல்லாவிட்டாலும், தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்தை தியானித்து அவருடைய கட்டளையின்படி, பிரமாணத்தின்படி நடக்கிற பசுமையான விசுவாசிகள் இந்த காலங்களிலேயும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆராதனை இல்லை, சபை இல்லை, வார வாரம் தேவனுடைய வார்த்தை கேட்க முடியாத சூழ்நிலை, ஆன்லைனில் கூட தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியான வசதி இல்லாத நிலைமை, இப்படிப்பட்ட நிலவரங்களிலேயும் தன்னை காத்து கொண்ட அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்த போதிலையும் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றாமல் போய்விட்டார்கள். ஆகவே சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருடைய கோபம் அவங்க மேலே வந்தது. ஆலயம் பழுதடைந்து போய்விட்டது. வசனம் இல்லாமல் ஆலயங்கள் மாறிவிட்டது. ரெண்டு நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 34:14. கர்த்தருடைய கோபம் தங்கள் மேல் வந்ததை கண்டவுடனே அவர்கள் ஆலயத்தை புதுப்பிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய கோபம் உன் மேலே வருகிறதுக்கு முன்பாக, உன் குடும்பத்தின் மேலே வருகிறதுக்கு முன்பாக நீ உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் புதுப்பிக்கிற காரியத்தை நீ செய்ய வேண்டும். விசுவாசத்தில் குறைந்து போயிருப்பாயானால், தேவனை விட்டு நீ விலகியிருப்பாயானால், தேவனுக்காக நீ பொருத்தனை பண்ணின அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை விட்டு நீ விலகியிருப்பாயானால் அது ஒரு தேவனுடைய கோபமாக மாறிவிடும். தேவன் கோபப்படும் போது எல்லாமே பழுதடைந்து போய்விடும். ஆலயங்கள் பழுதடைந்தது. வசனங்கள் காணாமல் போய்விட்டது. வசனம் கேட்கக்கூடாத பஞ்சங்கள் வந்துவிட்டது. ஆரம்பத்தின் நாட்களில் அவ்வளவு ஆர்வமாக வசனத்தை கேட்டு அவ்வளவு மேன்மையான வாழ்வு, வசனத்துக்காக ஏங்கி சபையில் வந்து கண்ணீரோடு கேட்ட தேவனுடைய வார்த்தை கேட்ட அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு எல்லாவற்றையும் நீ இழந்து போவாயனால் அது தேவனுடைய கோபம் என்பதை நீ மறந்து போகாதே.
நீ சீக்கிரமாய் தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய கோபத்தினை அணைக்கும்படியாக உன் வாழ்க்கையை நீ சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உணர்வை தேவன் உனக்கு தருவாராக. தங்கள் மேலே தேவனுடைய கோபம் வந்ததை உடனேயே அறிந்த உடனேயே இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த நாட்களினுடைய ராஜாக்களும் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பித்தார்கள். ரெண்டு நாளாகமம் 14:14 இலக்கியா என்கிற ஒரு ஆசாரியன் தேவனுடைய புத்தகத்தை அவன் கண்டுபிடித்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் வேதத்தின் பிரமாணங்கள் வாசிக்கப்படாதனால அது பழுதடைந்து காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய கோபம் விலகும்படியாக ஆலயத்தை அவர்கள் புதுப்பித்த போது ஆசாரியனாகிய எல்கியா என்கிற ஒரு மனிதன் தேவனுடைய அந்த வேதத்தை அவன் கண்டுபிடித்தான். அதை யோசியா ராஜா கேள்விப்பட்ட உடனேயே தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் கேட்கும்படியாக அவன் அதை வாசித்தான். காணாமல் போன தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு முன்பாக கண்டுபிடித்து அவன் வாசித்த போது ஒரு பெரிய தெய்வ சமாதானம் அவனுடைய தேசத்தை மூடிவிட்டது. கர்த்தர் தன்னுடைய கோபத்தை அவங்களை விட்டு விலக்கி கொண்டார். யோசியா ராஜா தன் ராஜ்யபாரம் முழுவதிலையும் அவன் சமாதானமாக வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி முதலாவது சமாதானத்தை தேவன் தருகிறார். இரண்டாவது கர்த்தர் பாதுகாப்பை தருகிறார். 2 நாளாகமம் 14:7 2 நாளாகமம் 14:7 அவர்களுக்கு காரியம் வாய்த்தது என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படிங்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால் கர்த்தர் ஒரு பாதுகாப்பின் வாழ்வை தேவன் தருகிறார். 2 நாளாகமம் 14:7 ஆசா ராஜாவின் காலத்தில் கர்த்தர் அவனை செழிக்க செய்தார். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மகா செழிப்பின் ஆசீர்வாதம் என்னவென்றால் ஒரு பாதுகாப்பின் வாழ்வை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். பட்டணத்துக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, சுற்றி இருக்கிற எல்லா காரியத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக அரணை தேவன் அங்கே கட்டினார். ஆசா ராஜாவின் காலத்தில் தேசத்தை சுற்றிலேயும் ஒரு அரண் கட்டும்படியான ஒரு பாதுகாப்பின் காரியத்தை தேவனது நாட்களிலே அவனை கொண்டு செய்தார். அந்த நாட்களில் எத்தியோப்பியர்கள் ஆசா ராஜாவுக்கு விரோதமாக வந்தார்கள். தன் தேசத்தை காக்கும்படியாக ஒரு அரணான பட்டணத்தை அவன் கட்டினதுனால ஆசா ராஜா எத்தியோப்பியர்களை மேற்கொண்டான். யூதாவின் ஜனங்கள் முழுவதும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆசாவின் ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தார். அதனுடைய ஒரு பெரிய மகிமையான ஒரு காரியம் என்னவென்றால் ஆசா ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். விக்கிரகத்தை நொறுக்கி போட்டார், தோப்புகளை அகற்றினார். இரவும் பகலுமாக ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனுஷனுக்கு அவன் செய்வதெல்லாவற்றை கர்த்தர் வாக்கிய பண்ணி
ஒரு பாதுகாப்பின் வாழ்வை தேவன் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆசா ஜெபிக்கிற மனிதனாக இருந்ததுனால எத்தியோப்பியர்கள் மூலமாக வந்த யுத்தத்தில் தன்னையும் தன் தேசத்தின் மக்களையும் பட்டணங்களையும் அரண்களை கட்டி அவன் பாதுகாத்து கொண்டான். இன்றைக்கு நீ ஜெபத்தில் அதிகமான நேரமாக இருப்பாய். ஆனால் எந்த விதமான எத்தியோப்பியர்களும் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாழ்வையும் உன் பட்டணத்தையும் நீ சம்பாதித்திருக்கிற எந்த விதமான பொருட்களையும் அபகரித்து கொள்ளாதபடி கர்த்தர் ஒரு அரணான பாதுகாப்பை உனக்கு தேவன் தருவார். ஆசாவின் நாட்களில் அவன் செய்த 3 காரியம் என்னவென்றால், அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான், 2வது ஆராதிக்கிறவனாக இருந்தான், 3வது தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறவனாக இருந்தான். சத்துருக்கள் அவனுக்கு முன்பாக நொறுக்கப்பட்டு போனார்கள். ஒரு பாதுகாப்பின் ரகசியமே இந்த 3 காரியத்தில் தான் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பான அரணை கர்த்தர் உனக்கு உண்டாக்க வேண்டுமானால் நீ ஜெபிக்கிறவனாகவும் ஆராதிக்கிறவனாகவும் தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறவனாகவும் இருக்கும்போது எத்தியோப்பியர் மூலமாய் வருகிற எல்லா யுத்தத்துக்கும் ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் அரணை உனக்காக உண்டாக்கி தருவார். இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கிற அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவங்களுக்கு அரணான பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். அவங்கள விரோதமாய் வந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணவே விடவில்லை. போராட்டம் வந்தது, யுத்தம் வந்தது, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு போராட்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் அரணாயிருந்து அவளை தெய்வீகமாக தேவன் பாதுகாத்து கொண்டார். வியாதியின் மத்தியிலையும் வறுமையின் மத்தியிலையும் குடும்ப பிரச்சனையின் மத்தியிலையும் கர்த்தர் அரணாயிருந்து அநேக தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்திருக்கிறார். காரணம், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஜெபிக்கிறவங்களாக இருந்தார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவங்களாக இருந்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்தார்கள். பாதுகாப்பற்ற நிலைமையில் இன்றைக்கு உன் வாழ்க்கை இருக்கிறது. இந்த தேசம் முழுவதும் பாதுகாப்பே கிடையாது. பாதுகாப்புக்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை உலகம் செலவழித்து கொண்டிருக்கிறது. தேசத்தை பாதுகாக்க, குடும்பங்களை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க கோடிக்கணக்கான பணங்கள் பாதுகாப்புக்காக செலவழிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஒரு மகிமையான அரணாக கர்த்தர் உனக்கு இருக்க வேண்டுமானால் நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் தர வேண்டுமானால் ஜெபிக்கிறவனாக, ஆராதிக்கிறவனாக, ஒரு அர்ப்பணிக்கிறவனாக இருக்க வேண்டும். அர்ப்பணம் என்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், நான் அர்ப்பணிக்கிற காரியங்கள் மிகவும் குறைந்து போய்விட்டது. எல்லா விதத்திலையும் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது, எல்லா காரியத்திலையும் அவங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள், ஆராதனை நடக்கிறது, ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை தான் இன்றைக்கி ஜனங்களுக்குள்ளே ரொம்ப குறைந்து இருக்கிறது. அவங்களுடைய கிரியைகளிலே அவங்க அர்ப்பணிக்க மறந்து போயிருக்கிறார்கள். கூட்டமாக ஜெபிக்க வர்றாங்க, கூட்டமாக ஆராதனைக்கு வருகிறாங்க. ஆனால் கூட்டமாக அர்ப்பணிக்கிறதுக்கு யாரும் ஜனங்கள் வருவதில்லை. அந்த நாட்களில் பிரசங்கம் முடிந்த உடனே தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் முன்னாடி வார்கள் என்று அழைக்கும்போது ஆராதனைக்கு வந்தவர்கள், ஜெபிக்க வந்தவர்கள் அத்தனை பேர்களும் அந்த பிரசங்கத்தின் முடிவில் தங்களை அர்ப்பணிக்கும்படியாக பலிபீடத்துக்கு முன்பாக வந்து தங்களுடைய கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு நிற்கிற அந்த காலங்களெல்லாம் இருந்தது. பிரசங்கியார் தன் பிரசங்கத்தை முடித்து இறுதியிலே ஒரு அழைப்பு கொடுப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்தவர்கள் முன்னாடி வாருங்கள் என்று அழைக்க போது ஜனங்கள் அவ்வளவு எல்லாரும் அர்ப்பணிக்கப்பட்டவங்களாக பலிபீடத்தில் வந்து நிற்பார்கள். இன்றைக்கி ஜெபம் இருக்குது, ஆராதனை இருக்குது, முடிஞ்ச உடனே ஜனங்கள் போயிடுறாங்க. அர்ப்பணிக்கிற கூட்டங்கள் மிகவும் குறைந்து இருக்கிறது. ஆனால் ஆசாவின் காலங்களில் அவன் இந்த 3 காரியத்திலையும் உண்மையுடையவனாக இருந்தான். அவன் ஜெபிக்கிறதுலையும் ஆராதிக்கிறதும் மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதிலையும் உண்மையுடையவனாக இருந்தான். தேசத்தில் உள்ள எல்லா விக்கிரகத்தின் தோப்புகளையும் அவன் வெட்டி போட்டான், விக்கிரகங்களை நொறுக்கி போட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதெல்லாம் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. இன்றைக்கி நீ நொறுக்க வேண்டியதை நொறுக்கி இருக்கிறாயா? தகர்க்க வேண்டியதை தகர்த்து போட்டு
அப்படியே தேவனுக்காக வந்து ஒரு அர்ப்பணிக்கு பின் வாழ்க்கையோடு நீ இருக்கிறாயா என்பதை நீ பாரு. நீ உலகத்தான் அல்ல. கர்த்தர் இந்த உலகத்துக்கு உன்னை அழைக்கவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு மகிமையான நித்திய கானானுக்கு நேராய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் உனக்காய் கொடுத்த செல்வத்தை ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்காக இழந்து போகும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணி. ஒரே ஒரு வாழ்க்கை. உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் செலவழித்த நேரங்கள் தான் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்காகவும் உடைய ஆலயத்துக்காகவும் நீ செலவழிக்கிற காரியங்கள் குறைந்து போகாதபடி எச்சரிக்கையாகிறது. ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்வு உனக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது உயர்வை காட்டுகிறது. ஆதியாகமம் 39 அதிகாரம் 1-2 வசனம். ஆதியாகமம் 39 1-2. அவன் செய்கிற காரியம் யாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார் என்று கண்டார்கள். அவன் செய்த காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணினது அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு பதவி உயர்வாகவும் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவன் செய்த காரியங்கள் யாவற்றை கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதில் மூன்றாவது காரியம் ஒரு உயர்வை தேவன் தர்றாரு. எல்லா பொறுப்பும் அவன் கையில் வந்தது. ராஜா சாப்பாட்டை தவிர மற்ற எல்லா பொறுப்பையும் அவனுடைய கையில் கொடுத்தார். அவன் காரிய சித்தி உடையவனாக இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருப்பதை ராஜா கண்டான். அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்பதை எல்லாரும் கண்டு கொண்டார்கள். நீங்கள் கர்த்தரோடு இருப்பீங்கனாக்கா கர்த்தர் உங்களோட இருப்பார். யோசேப்புக்கு விரோதமாக அவனுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். பொய் குற்றம் சாட்டப்பட்டது. அவன் செய்யாததை செய்தான் என்று குற்றம் சாட்டினார்கள். சிறையிலே தள்ளப்பட்டான். ஆதியாகமம் 39 21 23. போத்திபாருடைய வீட்டில் இருந்தபோது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு இருந்தார். சிறை அதிகாரிகள் தேவன் அவனோடு கூட இருப்பதை கண்டு கொண்டார்கள். கர்த்தர் உனக்காக செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறது அநேகர் கண்டு நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை கண்டு ஒரு பெரிய உயர்வை தேவன் உனக்கு தருவார். நீ வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி அடிமட்டத்தில் நீ இருந்தாலும் நீ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது நீ வேலை செய்கிற இடங்களில் ஒரு உயர்வு உன்னை தேடி வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறத உங்களுடைய பாஸ்கள் அறிந்து கொள்வார்கள், ராஜாக்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் சபைக்கு வரும்போது ஊழியக்காரர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பதை அவங்களை அறிந்து கொள்வார்கள். எல்லா விதத்திலும் ஒரு உயர்வு அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பார்கள். சபையில் உங்களுக்கு வருகிற உயர்வு, தேசத்தில் வருகிற உயர்வு, வேலை செய்கிற இடங்களில் வருகிற உயர்வு, அது மனுஷனால் கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டபோது நீங்கள் செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அறிந்தபோது உங்களை தேடி வந்து அந்த உயர்வை உங்களுக்கு கொடுக்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் என்பதை பாருங்கள். 1000 பேரில் நீங்கள் ஒருவராக இருந்தாலும் உங்களை தேடி அந்த உயர்வு வரும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீ செய்வதெல்லாவற்றை கர்த்தர் வாய்க்க பண்ணும்போது ஒரு உயர்வை தேவன் தருவார். ஜாக்கிரதை உள்ளவன் நீசனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பார்கள். வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி செய்யவும் உன்னை பிரதிஷ்டை பண்ணவும் உன்னை ஒப்புக் கொடுப்பாய் ஆகில் நீ ஒருபோதும் நீசனுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை நிற்க விட மாட்டார். துன்மார்க்கர்களுக்கும் அந்நியர்களுக்கும் நீ உன் பிள்ளைகளும் போய் நின்று விடாதபடி ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் உன்னை மாற்றி விடுவார்.
சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாவற்றை கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். எத்தனை பேர் ஆமென் என்று நீங்கள் சொல்ல முடியும்? இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேற்றி தருவாராக. இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை ஒரு பிரசங்கமாய் நீங்கள் கேட்காதபடி தேவனுடைய ஆலயத்திலேயே பலிபீடத்தில் இருந்து நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். சபைக்கு வந்து பலிபீடத்தினுடைய வார்த்தையை எப்படி அனுபவித்தீர்களோ அதே போல் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். ஆகில் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி தருவார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த மாதம் சமாதானமும் பாதுகாப்பும் உயர்வையும் தேவன் தருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். வேதத்தை படித்து கொண்டே இருங்கள். படிக்கும்போதே தியானிக்கிற இருதயத்தை தேவன் தருவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அப்படியே தியானிக்க ஆரம்பியுங்கள். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தைப் போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி விடுவார். கஷ்டங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய முடிவை ஒரு மேன்மையான முடிவாக, வர வர விருத்தி அடைகிற முடிவாக தேவன் மாற்றி தருவார். எந்த சந்தேகமும் வேண்டாம். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு அடையாளமாக நின்று விடுங்கள். வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணுங்கள். கர்த்தர் கொடுத்த செல்வமான செழிப்பின் வார்த்தையை ஐஸ்வர்யத்தை தேவனுக்காய் கொடுங்கள். தேவனுக்காய் இழந்து போங்கள். கர்த்தர் அப்படியே உங்களை வாக்கிய பண்ணுவாராக. இந்த மாதம் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக. உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக, பாதுகாப்பை தருவாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை தருவாராக. இந்த 3 நிமித்தமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி கேட்குற இந்த வார்த்தை முழுவதும் உங்கள் தலையின் மேல், உங்களுடைய சிரசின் மேல், உங்களுடைய குடும்பத்தின் மேல் தங்கும்படியாய் தேவன் செய்வாராக. ஆமென், ஆமென்.